எடுத்துக்கொண்டிருக்கின்ற ஒரு காரியம். ஐ அம் a fool. நீங்கள் ஐ அம் a fool. இது ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு டாபிக்கை யோசித்தேன். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வெள்ளை யூதர் என் நண்பர் நீங்க ஃபூல் அப்படின்னாரு. நான் தான் ஃபூல்னு எனக்கு தெரியும் நினைச்சேன். உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சாது? ஐயோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சிரு போல இருக்கு அப்படின்னு யோசித்தேன். சரி, ஏன் ஃபூல்னு சொன்னீங்க? நீங்க ஜீசஸ் கிரைஸ்ட கும்பிடுறீங்கல்ல, அதனால நீங்க ஃபூல் அப்படின்னா. வேற ஏதாவது காரணம் இருக்குதா? நீங்க இந்த பைபிளை உண்மைன்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதனால நீங்க ஃபூல் அப்படின்னா. அவர் யாருன்னு முதல்ல சொல்லிட்டேன். அவர் ஒரு வெள்ளை யூதர். எனக்கு அவருக்கும் டெய்லி ஒரு 15லேருந்து ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் டெய்லி ஒரு போராட்டம். அதுக்கு போகும்போதெல்லாம் கூட வந்துடுவார். நான் போக மாட்டேன். போனாக்க இந்த நாட்டில் தான் இதெல்லாம் பற்றி பேசப்படாதுன்னு இப்போ எனக்கு அவராக என்கிட்ட வராச்சு. பேசி 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 இப்படி சொல்லும் போது அவர் சொன்னதுனால நான் ஃபூல்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியே நினைச்சிட்டேன். ஏன்னா எனக்கு முன்னாடியே தெரியும் நான் ஃபூல்னு அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு யோசிக்க ஆரம்பிச்சேன். ஓஹோ, அவருடைய கணிப்பினால நான் ஒரு முட்டாள்னு நினைக்கிறேன். நல்லா படித்தவன்னு 4 பேர் சொன்னாங்க, நான் ஒரு முட்டாளுங்க. கரெக்டா? எப்படிலாம் முட்டாள் அப்படி யோசிச்சு பார்த்தேன். சரி, 2 மாஸ்டர்ஸ் டிகிரி வாங்கியிருக்கேன், ஒரு PhD எப்பயோ வாங்கி தட்டி பாக்கெட்டுக்குள்ள போட்டுக்கலாம். நான் ஒரு முட்டாள். இடத்துல ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குற சம்பளத்திலேயே இவ்வளவு நாள் அங்கே இருந்திருக்கேன். வெளியே போய் இந்த மாதிரி செஞ்சிருக்கலாம். நான் ஒரு முட்டாள். வேற மாதிரி கட்டிருக்கலாமோ? நான் ஒரு முட்டாள். இப்படின்னு ஒரு பக்கம் இப்படி யோசி பார்க்கும்போது நான் ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லும் போது, ஏன் நான் ஒரு முட்டாள்? என் பாட்டி ஒரு முட்டாள். வீட்டுல யாராவது எப்போ கோவம் வரும், யாரையாவது குடும்பத்துல ஆளை எடுக்க முடியும். இப்ப நான் என் பாட்டியை எடுக்கிறேன். சரி, என் பாட்டி ஒரு முட்டாள். ஏன் முட்டாள்? என் பாட்டி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பாட்டி. ரொம்ப அழகா இருப்பாங்க. வெரி டைனாமிக் பாட்டி. அதே நேரத்தில் கர்த்தரோடு ஐக்கியமாக இருந்து வாழ்ந்த ஒரு பாட்டி. கடவுள் அவரோடு கூட பேச வேண்டும் என்று அந்த பாட்டியோட நினைச்சு வாழ்ந்த பாட்டி. மை ஃபேவரட் பாட்டி. PARTY இல்ல, பாட்டி, grandma. Those who don't know English, I don't know English. That's why I come to Tamil Church, right? I don't know English. The guy who was talking to me, he was telling me, you are speaking like an Indian, speak like an American. You are an American. I'm sorry, I cannot speak like American. So I don't know. My language, mother tongue is different. My mother tongue is different. இங்க இருந்துட்டு அந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, இங்க மாதிரி பேசுங்க. I can't talk, man. She can talk, he can talk, small. I cannot talk. எவ்வளோ காலமா இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற, திடீர்னு பேசினா வந்துருமா? சும்மாவே தமிழ் வர மாட்டேங்குது, அது இங்கிலீஷை வேற பேசுங்க. அது அம்மா டங்கு வர மாதிரி அப்பா டங்கு இதெல்லாம் வருமா? அது லேஸ்ல அப்படின்னு சொல்லி அவர் என்ன அப்படியே ஒரு மாதிரி கொண்டு போவார். சரி, அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில எங்க பாட்டி ஏன் இப்படி பண்ணாங்க? கர்த்தருக்குள் இருந்து ஒரு ஆள் ரொம்ப அழகா இருந்து பார்த்து காரியங்களை சொல்லி ஏமாந்திர பாட்டியா? My grandma was a fool. Why? She was very intelligent, very tall, not like me, very beautiful, very intelligent. She had a handsome husband, but she was a fool. Why? யாராவது ஏமாத்துறா போல பேசினா, ஏற்கனவே டெய்லி காலையில ஜீசஸ் கிறிஸ்ட பேசிக்கிட்டு இருக்கிற என்னுடைய பாட்டி ஒரே நாள் ஒரு ஆள் பேசி மயக்கி, அவர் சொல்றதுபடி அல்ல நான் சொல்றதுபடி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொன்ன உடனே சாப்பாடு போட்டு கவுத்திடுறாங்கன்னு சொல்லுவாங்க. எப்படி? சாப்பாடு போட்டு கவுத்திடுறாங்க.
கோயிலே அது கீழே விழுந்து கவுத்து சாப்பாடு போட்டு கவுத்திடுறாங்கன்றது கோயில் வரைக்கும் வந்துச்சுப்போ. அதே மாதிரி சாப்பாட்டுக்காக என் பாட்டி ஜீசஸ விட்டு அவர் சொன்னதை கேட்காம இப்படி செஞ்சிருச்ச. என்ன பாட்டி நீங்க ஃபூல்னா நான் ஃபூல், உங்க பேரன் ஃபூல். If you are fool, you are my grandma. I am your grandson. I am a fool. பாட்டி தான் அப்படி இருக்கானாக்கா 14 அடியில இருந்து கம்ப்யூட்டர் பிரெயினோட இருந்து பயங்கரமான ஒரு சூழ்நிலையில பயங்கரமான அறிவோடு இருந்த எங்க தாத்தா ஒரு ஃபூல், அறிவாளி ஆனா ஃபூல். எதை கேட்கணும் எதை கேட்க கூடாதுன்னு ஒரு விவஸ்தை இல்லாத தாத்தா. என்ன தாத்தா உன் மனைவிட்டே தாத்தான்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டா போல பழத்தை சாப்பிட்டீர. காலையில் தானே சொல்லிட்டு போனார் ஜீசஸ் கிரைஸ்ட். உன் மனைவி தப்பு செய்யறான்னு தெரிஞ்சாக்கா அதுக்கு பயந்துகிட்டு நீ சாப்பிடலாமா தாத்தா? நீ ஆண்மகன் அல்லவோ. உன் மனைவி தவறு செய்திருந்தால் சரி பஞ்சாயத்தை கிரைஸ்டோட வச்சுக்கோன்னு சொல்லி இருக்காம என்ன தாத்தா இப்படி பண்ணிட்டீங்க? என் தாத்தா ஃபூல், அதனால நான் ஃபூல். அந்த பரம்பரையில வந்தவன் தானே நானு, அந்த வழி வழியா வந்தவன் தானே. சரி இப்படிதான் இருக்கிறான்னாக்கா வைங்க. அங்கிள் ஒருத்தர் பயங்கர பணக்காரர், பெரிய வீடு, பேலஸ் போல பேலஸ் மேல ஏறி நிக்கிறார். அப்படியே பாக்குறார். அவர் தானே வயர்ந்தவரு. கீழே மூலையில எங்கேயோ பாவம் ஒரு அம்மா குளிச்சுக்கிட்டு, காலையில சாபத் ஸ்கூல்ல சொன்னாப்பலே குளிச்சுக்கிட்டு திரும்பி போயிட வேண்டியதானே. சொல்றது நல்லா தான் இருக்கு, கேட்கணும்ல முடியணும்ல. அப்படியே பாக்குறாரு பாக்குறாரு பக்கத்துல கொண்டாரு தாத்தா, டேவிட் தாத்தா. யாரும் டேவிட் நாங்க தப்பா நினைச்சுக்காரு, டேவிட் தாத்தாவும் இதே வேலை பண்ணிட்டாரு. வீட்டுல மனைவி இருக்கும் போதே இப்படி பண்ணிட்டாரு. அவரு ஃபூல்னா நான் ஃபூல். வாழ்க்கை I am a fool. I am a fool. ஒரு தமிழ் பேப்பர்ல சரந்தாங்கின்ற ஒரு கிராமத்துல 1400 பேர் இருக்காங்க. மதுரை மாவட்டத்தில் இருக்கு. ரீசெண்டா வந்த ஒரு நியூஸ். அந்த 1400 பேர்ல 650 பேர் லேடிஸ். So 1400 in the village, 650 ladies, they took a decision. தரிசு நிலம், ஒன்றும் விளைச்சல் கிடையாது, பாவம் கஷ்டப்படுறாங்க. திடீர்னு ஒரு முடிவெடுத்து மண் வளத்தை எல்லாம் சோதிச்சு பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே மாமரம் 210 மாமரத்தை நட்டு லேடிஸா அந்த குடத்துல கொண்டு போய் தண்ணியை ஊற்றி அதை பார்க்குறான். அப்படியே வந்து பொட்ட காடு போல இருக்கிற போல ஸ்டார்டிங் பூஞ்சோலையா மாறிடுச்சு. அந்த நானும் மதுரையிலேயே ரொம்ப நாள் இருந்தால் அந்த கிராமத்தை கேட்கல, எத்தனையோ கிராமத்துக்கு போயிட்டு அதை கேட்கல. ஒரு தரிசு நிலமாக இருந்ததை அந்த மக்கள் ஒன்று கூடி ஒரு முடிவெடுத்து மண்வள பரிசோதனை செய்து இங்கு குறைந்த தண்ணீர் பிடிக்கக்கூடிய ஒரு மரம் வரும் என்று நினைத்து அதையே மாமரங்களாக நட்டு 210 மாமரங்களை நட்டு அந்த அந்த கிராமத்தையே மாஞ்சோலையாக மாற்றிவிட்டார்கள். தரிசு நிலமாக இருக்கின்ற மனதை மாஞ்சோலையாக மாற்ற முடியும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு படிக்காத மேதைகள், அறிவில்லாத விஞ்ஞானிகள், அவங்களாம் விஞ்ஞானி தான் சொல்லணும், வந்து அந்த அந்த இடத்தையே அப்படியே மாத்திட்டாங்க. கேட்ட உடனே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இன்னொரு நியூஸை படிச்சு, ரஷ்யால ஒரு பென்டிகாஸ்டல் ஃபேமிலி பாஸ்ட் இறந்து போயிட்டார். பாடியை கொண்டு போய் பேஸ்மெண்ட்ல வச்சிட்டாங்க. எப்பயாவது எந்திரிச்சு வந்துருவாரு வீட்டுல சாப்பாடு ஆக்கி இவங்க எல்லாம் சாப்பிட்டு நல்லா இருந்துகிட்டே இருக்கிறாங்க. அந்த அம்மா போய் பார்க்கறதுக்கு பயம். பிள்ளைய மட்டும் போய் பேஸ்மெண்ட்ல அனுப்பிட்டு, பக்தியான குடும்பம், ப்ராப்பரான பிப்ளிக்கல் நாலேஜ் இல்லாத குடும்பம். அதனால ஒரு ஆசையில சில நேரங்கள்ல நமக்கு வந்து சில ஆசைகள் இருக்கும். காலையில் எந்திரிச்சு கம்ப்யூட்டர் பாரு, இன்னைக்கு கொஞ்சம் காத்து பலமாடிக்குது, லீவ் விட்டாங்களாம் பாரு, எதுக்கு போகணும் நம்ம ஆசை. பஞ்சு வந்தாலே லேசில் விட மாட்டாங்க. அது நம்ம ஆசைகளை அப்படியே பார்க்கணும். என்ன ஆசைக்கிறோமோ அதையே அப்படி நடக்கணும் அப்படின்றா போல.
ஆசைகள் கனவுகள் நனவாவதில்லை, ஆனா உழைப்பின் மூலமாக முன்னேறி வந்து விடலாம் கடவுளுடைய துணையோடு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஒரு ரீசெண்டா ரோம்ல ஒரு ஆள் அப்படியே வயசானவர் கோயில் போயிட்டு வந்துகிட்டே இருக்கிறார். திடீர்னு வயசானவர் இறந்துட்டார். அவரோட ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் டாகும் போகும். நான் ஜெர்மன் ஷெப்பர்ட் தான் இருக்கிறதுல ரொம்ப இன்டெலிஜென்ட்னாக்கா, டாக்லியே வளர்ந்தவர் ஒரு கேட்டால் அது வந்து தேர்ட் இன்டெலிஜென்ட் டாக் தான் அது அப்படின்னா, சரி பரவாயில்ல. அவர் இறந்துடுறார். ஆனால் அந்த கோயிலுக்கு ரோம் நகரில் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்குள்ளே தான் இருந்திருக்கும். அந்த டாக் கரெக்டாக அந்த மணி அடிக்கிற நேரத்துக்கு போய் இதுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல அப்படியே படுத்துக்குமா. ரெகுலர் அட்டெண்டன்ஸ். இதை பார்த்த மக்கள் அவரு இனிமேல் போயிட்டாருன்னு அந்த டாகை பராமரித்து அது ஒழுங்காக கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டு, டாக் ஜெர்மன் டாக் ஒழுங்காக கோயிலுக்கு வந்து ஒழுங்காக போயிட்டு வரட்டும். நல்லா வந்து அதுக்கு நல்லா சேர்மன்லாம் வளர்க்கலையோ ஏதோ பாட்டு பாடும்போது எந்திரிக்கலையோ அதெல்லாம் தெரியாது. அது வந்து பக்கத்தில் உட்காந்து கேட்குது. அதுக்கு வந்து அதை செட் பண்ணி விட்டா போல அப்படியே போயிட்டே வந்துகிட்டே இருக்கிறா போல ஒரு சூழ்நிலை. தட்ஸ் வெரி குட். சரி, இந்த சூழ்நிலையில நான் ஏன் ஃபூல் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபூல்னு சொன்னா தப்பா ஏதாவது சொன்னா போல். இப்படி நான் சொல்லி கொடுத்தேன்னாக்கா பள்ளிக்கூடத்துல அடுத்த நாளே சீட்டை கிழிச்சு அனுப்பிடுவாங்க. 85 = 45 சொல்லிட்டு இருக்கான். போன வாட்டி 3 - 2 என்ன போட்டு 5 சொல்லிட்டாரு. கணக்கே இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. பிப்ளிக்கல் மேத்தமேட்டிக்ஸ்னு ஒன்று இருக்கு. இந்த ஃபூல்னு சொல்லும் பொழுது ஒரு மனிதன் 85 = 45 யாரெல்லாம் சின்ன பிள்ளைங்க ரைட் ஆர் ராங்? 85 = 45 ரைட் ஆர் ராங்? Come on, you have a doubt. இவர் கேட்கிறாரு, கணக்கு பார்த்து சொல்லுங்க. ராங் அப்படின்னு சொல்லணும். ஓகே, சோ அப்படி அடுத்து கேட்ட உடனே கொஞ்சம் சந்தேகம் வந்துருது. ஆனா பைபிள்ல 85 = 45 இருக்கு. எங்க இருக்குன்றது அங்க இருக்கு. எங்க இருக்கு? அங்க இருக்கு. யோசுவாவின் புத்தகத்துல 14வது அதிகாரத்துல 10-11 படிச்சோம்னா, ஒரு மனிதன் கர்த்தருக்கு உகந்த மனிதனாக வாழ்ந்து கொண்டே இருக்கும் பொழுது, கர்த்தர் சொன்னதையே சாப்பிட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது, ஒழுங்காக எக்ஸசைஸ் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது, ஒழுங்காக தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கி டிவி பார்க்காமல் கம்ப்யூட்டர் பார்க்காமல் இருந்து நல்ல தூக்கம் தூங்கி எழுந்திருக்கும் பொழுது, வாழ்க்கையில நேரத்துக்கு நேரம் போய் தன்னுடைய வேலையை உற்சாகமாக உடலை ஆட்டி வேலை செய்யும் பொழுது, 85 வயதாகும் பொழுது, 45 வயதிலே இருந்த என்னுடைய சக்தி இன்றும் இருக்கிறது. So though I am 85, I am just 45. I am just 45. இதாத்துல 40 வயசுல என்ன சொல்லுவாங்க? எல்லாம் முடிஞ்சு. இனிமேல் என்ன? எல்லாம் முடிஞ்சு. கல்யாணம் கட்டின பிள்ளை கட்டினா அவ்வளோதான் முடிச்சு. அது ஏதாவது வேலையை பார்த்து போக வேண்டியதான். நம்மளால என்ன போக முடியும்? நம்மளால முடிச்சு, அவ்வளோதான் முடிச்சு. முடிஞ்சதுன்னு சொன்னா முடிஞ்சது. அந்த முடிவே விடிஞ்சதுன்னு சொன்னா விடிஞ்சது. ப்ராப்ளம் விடிஞ்சது. That means a problem is solved. When you keep telling there is a problem, there is a problem. When there is a solution, keep praying for the solution. Don't always see the problem, see the solution. Always God has solution for every problem. For every problem. There is no problem unsolvable. மனங்களின் அடிப்படையிலே காலேபின் வாழ்க்கையிலே, காலேப் tremendous temperance man. Tremendous temperance man. இத சாப்பிடணும்னா அதை மட்டும் தான் சாப்பிடுவார். ஆசைக்குன்னா ஆசை 85 = 45 நான் சொல்லணும்னா, சரியான நேரத்தில் சரியான காரியங்களை செய்து என் வாழ்க்கையிலே தவறான காரியங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்க மாட்டேன். அப்படின்னா சில பேர் சர்ச்சில் வின்ஸ்டன் சர்ச், இங்கிலாந்து ஃபார்மர் பிரசிடென்ட், வெரி ஃபேமஸ் மேன். அவரே சுட்டு குடிக்கிறாரு. அதெல்லாம் என்ன ஆச்சு அவருக்கு அப்படின்னு ஆர்கியூ பண்ணா ரொம்ப கஷ்டம்.
அவர் ரொம்ப நாள் வாழ்ந்து, சப்போஸ் ஒரு ஆள் ரொம்ப நாள் வாழ்ந்து சில காரியங்கள் தவறான காரியங்கள் இருந்தாக்கா அதனுடைய மீனிங் என்னன்னா, அவர் அதை செய்யாமல் இருந்தா இன்னொரு 10-20 வருஷம் வாழ்ந்திருப்பார். ஆனா அப்படி தவறானவர்களை பார்த்து அப்படி சொல்லும் பொழுது சிக்கலாயும். அப்படித்தான் என்னுடைய பாட்டி ஏவாள் பாட்டியை தான் முதல்ல சொன்னது. ஆதாம் தாத்தா அவர் தான் முதல்ல சொன்னது. தாவீது ராஜாவை பத்தி தான் அந்த தாத்தாவை பத்தி சொன்னது. இவ்வளவு சொன்ன உடனே ஒரு அங்கிள் இருந்தார். ஓ, அவர் ஒரு ட்ரெமெண்டஸ் அங்கிள். அதை பார்க்க முன்னாடி mathematically it is wrong, spiritually it is correct. In our personal life, if you நம்ம வந்து ஒரு முட்டாளா இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாத்தையும் சர்ச் பண்ணி முடியறதுக்குள்ள எங்கேயாவது மாட்டிக்குவோம். மற்றவர்களின் வாழ்க்கையில வேதத்தின் அடிப்படையில், ஸ்பிரிட் ஆஃப் ப்ராபசியின் அடிப்படையில் காரியங்களை செய்யும் பொழுது அது எப்படி இருக்கின்றது என்று பார்ப்போம். அப்படி பார்க்க வேண்டிய ஒரு காரியம். Are they servants of Christ? I know I sound like a madman. பேசுறத பார்த்தா இவருக்கு உண்மையிலே ஏதாவது மரம் கலந்துச்சோ அப்படின்னு நினைக்க கூட கூடுன்னு பால் ஒரு கட்டத்தில் சொல்ற அளவுக்கு இருக்கும். வாழ்க்கையில இப்படி எல்லாம் வந்து இருப்பது சர்வசாதாரணம். I am not a fool அப்படின்னு திடீர்னு உணர்ந்தேன். ஓ, ஆதாமை சொன்னாய், ஏவாளை சொன்னாய், தாவீதை சொன்னாய். நீ வந்து யார் யாரெல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் அப்படியே எடுத்து அதன் அடிப்படையிலேயே வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்து, நானும் அந்த வழியில் வந்ததினாலே எனக்கும் அப்படித்தானே என்னுடைய புத்தி வேலை செய்யும் என்று ஒரு சாக்கு போக்காக நினைத்து வாழ்க்கையை வாழ்ந்துவிடக் கூடாது என்று the tremendous book, the Holy Scripture, அதிலும் எல்லா நல்லவைகளையும் கெட்டவைகளையும் கொட்டி கொடுத்து இதுதான் அப்பட்டமான வாழ்க்கை, உன் வாழ்க்கையும் இப்படியாகும், அப்படி போய்விடும், அப்படி செய்தால் அதனுடைய விளைவுகள் என்ன என்பதை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக ஜோசப்னு ஒரு அங்கிள் இருந்தார். ஜோசப்னு ஒரு அங்கிள். அப்படியே அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது 17 வயசுலயும் நல்ல மனுஷனா இருந்திருக்காரு. அப்பாவுக்கு பிடித்தமான மகனாக இருந்திருக்காரு. 11வது பிள்ளையாகவும் இருந்திருக்காரு. அவங்க அம்மா 7 வருஷம் கழிச்சு தான் அந்த பிள்ளையை பெற்றிருக்கு. 7 வருஷம் அந்த தாய் பிள்ளை வராமல் இருக்கின்றாள் என்று சொன்னால் எவ்வளவு மன கஷ்டம், மன கிளேசம் அந்த அம்மையாருக்கு இருந்திருக்கும் என்று யோசித்து பார்க்கணும். அதுக்கு பிறகு 11வது மகனாக எங்க ஜேக்கப் தாத்தாவுக்கு இந்த ஜோசப் தாத்தா வர. இந்த ஜோசப் தாத்தா வாழ்க்கையில ஒரு நல்ல காரியம், சின்ன வயசுல இருந்து எதுனாலும் அப்பாட்டி சொல்லிடுவாரு, தப்பு பண்ணா சொல்லிடுவாரு, அண்ணன் தம்பியை காட்டி கொடுத்துருவாரு, எல்லாம் செய்வாரு. அதே நேரத்தில் அவர் ரொம்ப லவ் பண்ணி கட்டின இந்த மனைவிக்கு பிறந்த மகன்றதுனால அவருக்கு வேண்டிய காரியங்களையும் கொடுத்தாரு. வீட்டில் கூட பிறந்தவங்கனாலும் ஜோசப் அந்த ட்ரீமை சொல்லாமல் இருந்தா சகோதரர்களின் பொறாமைக்கு ஆளாகாமல், அந்த வெற்று கிணற்றிலே போடப்படாமல், அந்த ஒட்டகத்தின் மேல் ஏறி போகாமல், இன்னொரு வீட்டிலே அடிமையாக வேலைக்காரனாக வாழாமல், சிறைக்கு செல்லாமல், எகிப்துக்கு பயணமாகாமல், எல்லாம் ஹிப்போதெட்டிக்கல் கொஸ்டினா இருக்கு. இது நடக்கலன்னா அது நடந்திருந்துன்னா அப்படிலாம் சொல்லலாம். ஆனா நடந்த காரியங்கள் வேற. அவருடைய கனவுகளை அவர் உலகுக்கு சொல்ல, தன்னுடைய சகோதரருக்கு சொல்ல, பொறாமையை பெற்றுக்கொள்ள, ஆனாலும் கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளையாக இருந்து எந்த ஒரு காலகட்டத்திலேயாவது எனக்கு வாச்சித கூட பிறந்த சகோதரர்கள் இப்படி சாப்பாடு வனாந்திரத்தில் திரிய திரும்பவும் வந்து 40 நாட்கள் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு அந்த மாதிரி வாழ்க்கை நல்லா இருக்கான்னு கேட்டா, ஐயோ யாருக்கு 40 வருஷம் வனாந்திரத்துல, யாருக்கு திரும்பவும் 40 வருஷம் இவங்களோட போக, 120 வருஷத்துல 3ஆ பிரிச்சு இப்படி 40 போயிடுச்சுனாக்கா 80 வருஷம் வாழ்க்கையில இப்படியே போகணுமா அப்படின்னு மோசே கேட்டிருந்தா அப்படின்னு அந்த பெண்மணிக்கு சொல்லும் பொழுது, நான் என் வாழ்க்கையை பத்தி சொன்னேன், இன்னைக்கே செத்த மோசஸ் வாழ்க்கையை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. வாழ்க்கையிலே பல காரியங்கள் சொல்லியும் சொல்லாமலும் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது இது கர்த்தருடைய சித்தம் தானா என்று தெரியாமல் போகும் பொழுது இந்த காரியங்களை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று யோசித்து பார்க்கும் பொழுது
ஜோசப் தன் வாழ்க்கையிலே திரும்பி பார்த்து ஒவ்வொரு தடவை தவறு நடக்கும் பொழுதும், ஆண்டவரே எனக்கு இது தேவையா? பெற்றோருக்கு கீழ்ப்படிந்த எனக்கு இது தேவையா? விபச்சாரம் வேண்டாம் என்று ஓடின எனக்கு இது தேவையா? எனக்கு வெற்றி கிணறு தேவையா? கதறி கதறி என்னுடைய சகோதரத்திலே மன்றாடினேனே, 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்களே கூட பிறந்த பாதி சகோதரர்கள், ஹாஃப் பிரதர்ஸ் சொல்றாங்கல்ல, அதனால சொல்ல அப்படி சொல்லவே இல்லை. அப்பா இறந்த உடனே எல்லாம் பயந்து, அப்பாவை வச்சு பிள்ளைகள் சுத்தி இருக்கும் பொழுது அப்பா தலைமறைவான உடனே இந்த தம்பி நம்மளெல்லாம் ஒரு வழி பண்ணியே தீருவான் அப்படின்னு பயந்து அப்படியே மண்டியிடும் பொழுது யோசப் சொல்றார், you should see the big picture in your life. When you see, I can see only this much. அந்த வாலுக்கு வர எனக்கு தெரியல, அந்த டோரை திறந்த உடனே அந்த பிளாட்ஃபார்ம் பிறகு தெரியல, அதையும் மீறி வெளியே பார்த்தாக்க அந்த ரோடுக்கு மேல தெரியல. இந்த ரோடுக்கு மேல போனக்க ஒரு 5 மினிட் போக 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 கடவுள் வாழ்க்கையை விரித்து காட்டும் பொழுது எனக்கு தெரியாத பல காரியங்களை, எனக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை, நான் கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து 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 என்னுடைய மனது பண்பட்டு, புண்பட்ட மனது பண்பட்டு பண்பட்டு வரும்பொழுது I become a strong man. ஒரு வாரம் ஆளல்ல, 10 பேர் 100 பேர் 1000 பேருக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு என் மனம் பக்குவப்பட்டு வளர்ந்து தீரும் என்று சொல்லும் பொழுது, நீ இதையெல்லாம் கடந்து வா, இதெல்லாம் கடந்து வா என்று சொல்லும் பொழுது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்படியெல்லாம் வந்த பிறகுதான் யோசேப்பு ஆதியாகமம் புத்தகத்திலே 80வது அதிகாரத்திலே 11-23 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, how the Lord is planning each and everybody's life. You know only what is next. You don't know what is next to next. அடுத்த கட்டம் தெரியவில்லை. இப்பொழுது பார்த்தால் I cannot see the end of the tunnel. I see only the darkness in my life. The end of the tunnel is going to be bright. யோசேப்பின் வாழ்க்கையிலே ஒவ்வொரு காலகட்டத்திலும் முக்கி முழகி திரும்பி ஓடி இருந்தார் என்றால் தேவனுடைய சித்தம் நிறைவேறாமல் போயிருக்கும். சாப்பாடு கொண்டு போகும் பொழுது, படுகொலிக்குள் போடும் பொழுது, சகோதரர்களே என்னுடைய உயிரை எடுத்து விடாதீர்கள் கதறிட்டான். ஒரு தடவை கூட எங்கேயுமே ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த மாதிரியான ஒரு ஒரு அனுபவத்தை கொடுக்கின்றார் என்று கேட்கவே இல்லை. கடைசியிலும் கூட ஆண்டவர் கொடுத்த அருள் வாக்கினார், ஆவியானவர் கொடுத்த ஞானத்தினார், it's true that you plan to do something bad to me. He was not hiding anything. Of course you did a wrong thing to me. You are all my brothers, but you did a wrong thing. That's true. But அதற்கு மேல் என்னுடைய உடலுக்கு மேலாக, தலைக்கு மேலாக ஒரு நிழல் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆவியானவரின் நிழலனை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்றது. ஒரு பெரிய காரியத்தை செய்ய என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை அங்கிருந்து இங்கு கொண்டு வந்திருக்கின்றார். Not you, not your deed, but God's big plan. ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது முதல்ல think big அப்படின்னு வச்சிருப்பார். think big, பெருசா யோசிப்பார். பெருசா யோசித்து பார்க்காட்டி சிறுசான மனசுக்குள்ளே சிறிய காரியங்கள் மட்டும் தென்பட்டு இப்பொழுது இதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அதை தவிர அதற்கு மேல் யோசிக்க முடியாது. ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்திற்காக எனக்கு இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கின்றது, ஏதோ ஒரு காரியத்திற்காக ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்கப் போகின்றது, அதற்காக ஆண்டவர் என்னை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கின்றார். நான் மட்டும் சரியான வழியிலே போய் கொண்டிருக்க வேண்டும். என் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை விட்டு விடாமல், கணவன் சொன்னாலும் சரி, மனைவி சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, கர்த்தர் வைத்த திட்டத்தை நான் மறந்து விடாமல் என் பார்வை சரியாக போய் கொண்டிருக்கும் பொழுது எந்த ஒரு இடத்திலும் சாத்தான் என்னை தள்ளி கொண்டு வேறு இடத்துக்கு கொண்டு போய் விடாமல் இருக்க நான் மட்டும் என்னை முழுமையாக ஒப்புக் கொடுத்தார்.
ஒரு நாட்டையே காப்பாற்றக்கூடிய ஒரு திட்டத்தை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்குள் வைத்திருக்கின்றார் என்பதை அந்த யோசேப்பு உணர்ந்தது போல, God was planning good things. God's plan was to use me to save the lives of many people, not only my brothers and sisters. That point. கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த எந்த ஒரு பிள்ளையாக இருந்தாலும் அவர்கள் செய்யும் சிறிய பெரிய காரியங்களை கர்த்தர் இதற்கு மேல் 1 வருடத்துக்கு பிறகு, 5 வருடத்துக்கு பிறகு, 10 வருடத்துக்கு பிறகு சமுதாயம் நலமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக சில காரியங்களை செய்து வைக்க ஆயத்தமாயிருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்லும் போது, நான் கடவுள் இல்ல, நீங்க செஞ்சது தப்பு, ஆனா இந்த நாட்டில் உள்ள மக்கள் அழிந்து போகக்கூடாதுன்றதுக்காக இவ்வளவு பெரிய காரியத்தை செய்யறதுக்கு இந்த சாப்பாடெல்லாம் சேர்த்து வைக்க என்ன வச்சிருக்காரு. நான் இதை செஞ்சதுனால இந்த நாட்டு மக்களும் உங்களை கொண்டு வந்து ஒரு 75 பேர் அப்பாவோட வந்தீங்கல்ல, உங்களெல்லாம் ஒரு கோஷன் பகுதியில் வச்சல, என்ன பிரச்சனை இருந்தாலும் கடவுள் அந்த இடத்த வைக்கல அப்படின்னு அவருக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுதுதான் அந்த காரியம் தெரியும். வாழ்க்கையில மறக்க கூடாத ஒரு வசனம் உண்டு. எந்த ஒரு காலகட்டத்தில் தமிழ் எடுத்தவங்க வாசிக்கணும், மறக்க கூடாத ஒரு வசனம், திரும்ப திரும்ப கஷ்டம் வரும்பொழுது சொல்லப்பட வேண்டிய வசனம், தயக்கம் சந்தேகம் வரும்பொழுது சொல்லிக் கொள்ளப்பட வேண்டிய வசனம். வாசிக்க தமிழ்ல. அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எப்படி நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லுகின்றோம்? What's the proof? How are you going to define in our life? நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகின்றேன் என்று சொன்னால் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? வசனம் என்ன சொல்லுது? தேவனிடத்தில் அன்பு கூறுகின்றோம் என்று சொன்னால் கற்பனையை கைக்கொள்ள வேண்டும். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் கற்பனையை கைக்கொள்ள வேண்டும். யோசேப்பு போர்த்திபாரின் வீட்டிலே, போர்த்திபாரின் மனைவி தனக்கு பிள்ளை இல்லை என்பதற்காக தன்னுடைய கணவன் வீட்டில் இல்லாத பொழுது அந்த யோசேப்பை கெடுக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது, if you love Jesus Christ, you keep the commandments. So he ran away from the problem. ஒரு பிரச்சனை என்று வரும்போது you run away from the problem. அந்த இடத்துல இருந்தா வம்பு, அதனால கொண்டு வந்து ஈஜிப்டுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆகிறார். So when you love him, God will change the whole situation. ஒவ்வொரு காலகட்டத்திலும் கிணறா, எப்பா கிணத்துல இருந்து வெளியே வந்துட்டேன், கேமலா, கேமல்ல இருந்து கீழே ஏறிட்டாங்க, அடிமையாவா, வேலைக்காரனாவா, எப்படி இருக்க வேண்டியனா, எங்க அப்பா பலவரன் அங்கேயே எனக்கு கொடுத்து எப்படி வச்சாரு, வந்த இடத்துல நிம்மதியா இருக்க இந்த பொண்ணு விடுறாளா, கட்டிக்கிட்டவதான் பிரச்சனை கொடுத்தாக்கா உள்ள இருந்து சால்வ் பண்ணலாம், இவன் எவ்வளவோ கட்டினவன் வந்து என்ன உயிர் எடுக்கிறாலும் ஓடியா போய் நீ அவ்வளவு வேகமா ஓடினதுனால அதெல்லாம் ஏன் இப்படி, அதுலயே மாறி போட்டு தள்ளிட வேண்டியதான். சரியான ஆளு, அம்மா அடங்கிருச்சு, கீ கிடைச்சிருச்சு, வீட்டுக்கு பங்களாக்கு பங்களா, பதவிக்கு பதவி, பொய்க்கு பொய், எல்லாம் சொல்றதுக்கு ஆள் இருக்கு அப்படின்னு ஒரு மடக்கி இருந்தா கடவுள் அவரை சொடக்கு போட்டு கொண்டு வந்து எதிர்த்து வச்சிருக்க முடியாது. இருட்டிலும் சரி வெளிச்சத்திலும் சரி, தாய்க்கு முன்பு இருந்தாலும் சரி, தகப்பன் பார்க்காவிட்டாலும் சரி, கணவன் இருந்தாலும் சரி, மனைவி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி, பிள்ளைகள் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் சரி, என் ஆண்டவர் எப்பொழுதும் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றார். அந்த கருட பார்வையிலிருந்து நான் மீள முடியாது. என் ஆண்டவருடைய முகத்தை சுளிக்க விடக்கூடாது. ஆகவே நான் என் மனது அறிந்து எந்த ஒரு தவறையும் செய்ய மாட்டேன். எனக்கென்று வைத்திருப்பது என்னவென்று எனக்கு தெரியாது. அந்த நேரம் வரும்போது எனக்கு தெரிந்தால் போதும், என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். அப்படி ஒரு சிந்தனை இருக்கும் பொழுது என வாழ்க்கையை தொடங்கின என் ஆண்டவர்
அவர்தானே சரியாக முடிக்க வேண்டும். தொடக்கமும் நானே, முடிவும் நானே. I am the Alpha and Omega. I am the first and the last. The beginning and the end. That God began my life in the womb of my mother. He has to finish it. எனக்கு கிடையாது. என்னுடைய தாயின் கர்ப்பத்தில் நான் இருக்கும் பொழுது என் ஆண்டவர் என் வாழ்க்கையை தொடக்கினார். முடிக்க வேண்டியது அவருடைய கடமை, கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. வாழ்க்கையை அவருடைய கையிலே கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. அது தழும்புள்ள கரம் என்று தெரியும், குணப்படுத்தும் கரம் என்று தெரியும். அதை நான் கொடுக்கும் பொழுது என் ஆண்டவர் நிச்சயமாக எனக்கு கொடுக்க வேண்டியதை இந்த உலகத்திலும் கொடுப்பார், வரும் உலகத்திலும் கொடுப்பார். எப்படி கொடுப்பார்? நான் படுற கஷ்டம் தெரியுமா? கடவுள் எப்படி கொடுப்பார் என்று பார்க்கும் பொழுது தேவைக்கு தகுந்தாற் போல் கொடுப்பார், சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் கொடுப்பார். பீட்டருக்கு ஒரு சூழ்நிலை, நாளைக்கு கழுத்தை வெட்ட வேண்டிய சூழ்நிலை. இப்பதான் ஜேம்ஸ் கழுத்தை ஹேரோது ராஜா முடிச்சார். முடிச்ச உடனே பார்க்கிறார் மக்களை. எல்லா மனங்களும் சந்தோஷமா இருக்க, இதான் டைம். அடுத்தது போட்டு தள்ள வேண்டியது பீட்டர். முதல்ல அவரை காவல்ல வை, ரியாக்ஷனை பாரு. சரி, காவல்ல வச்ச உடனே ரியாக்ஷனை பார்க்கிறாரு. பார்த்தாக்கா இன்னும் சந்தோஷமா இருக்கு. சரி அப்படின்னு ஹீரோ உள்ள வச்சிட்டார். இப்போ என்ன செய்யறாங்க? இப்படி காவல்ல உள்ள வச்ச உடனே ஒரு சின்ன கூட்டம். அந்த காலத்துல சபை எப்படி இருந்திருக்கும்? சபை எப்படி இருந்திருக்கும்? ஏதோ ஒரு டஞ்சனுக்குள்ள அங்க இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து 10 பேரோ 20 பேரோ. இந்த காலத்துல ஒரு 1000 பேர் இருக்கிற இடத்த பார்த்த உடனே அது பெரிய சபைன்றாங்க. இதை பார்த்தா பியூட்டிஃபுல்லா அந்த சபையை பார்த்தோம்னா அந்த எத்தனை பேர், 20 பேரோ 30 பேரோ 10 பேரோ கூடியிருந்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இடம் எப்பேற்பட்ட இடம்? எந்த இடம் என்பது பெரிய காரியம் கிடையாது, என்ன மாதிரியான ஜெபம் செய்கின்றார்கள் என்று. நல்ல அழகான சபைன்னு போனா அமெரிக்கா நல்லா பார்க்கிறார், இங்க உள்ள சபை எல்லாம் அப்படின்னு நினைச்சு நியூயார்க்கு போனாங்க. ஒரு பாரம்பரிய சபை, பெரிய சபை. உள்ள போனா இங்க இருந்து அவ்வளவு பெரிய ஆர்கன். அரே நல்லா இருக்க அப்படின்னு 1 மணி நேரம் உள்ள உட்கார்ந்து வெளியே வந்தோம். அதெல்லாம் என்ன பெரிய சபை. சபைன்னு நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா நேர ரோமுக்கு போய் இட்டாலிக்கு போயிடணும். மேல பார்த்தா டூம், எப்படியா படம் வரைஞ்சாங்க, கண்ணாடி கண்ணாடியா இருக்கு. உள்ள போனா வெளியே வர மனசே இல்லையா. சைலன்ஸ், half an hour silence. போல அப்படியே சைலன்ஸ். சைடுல அப்படியே ஒரு சின்ன ரூம், உள்ளுக்குள்ள அப்படியே நிழலோட்டமா இருக்கு. போதகர்கள் என்ன பாவம் என்ன பண்றாங்க தெரியல. அது அந்த அவங்க செய்யறாங்க, பழைய தப்பே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பிள்ளை வேணும்னா அது சபை. சபைக்கு நல்ல சபைக்கு போகணும்னு சொன்னா அங்க போகணும். இல்ல ரொம்ப கூட்டம் வரணும்னு போகணும்னா எல்லாம் பிளேன் ஏறி சவுத் கொரியாவுக்கு போயிடுவோம். அதான் கூட்டம். இது 600, 1000, 2000 எல்லாம் கூட்டமே கிடையாது. போகணும்னா சவுத் கொரியாவுக்கு போனா 50,000, 1 லட்சம், எத்தனை டிவி, எத்தனை இதெல்லாம் பேசுறாங்க. அந்த மாதிரி சவுத் கொரியா ஒரு நேஷனே பெரிய மூவ்மெண்ட் போல வந்துகிட்டு இருக்கு. அது பக்கத்துல இருக்க நார்த் கொரியா. அவன் அங்கிருந்து நான் அடிச்சேன், அவன் மிடில் அடிப்பேன் அமெரிக்காவன்றான். எப்படி அவன் அடிக்கவா பிடிக்கவா சண்டை போடவான்னு 2 பேரை 2ஆ பிரிச்சு வச்சாக்கா 2 பேரும் ஒரே சகோதரர்களாம். ஒரு சகோதரர் வந்து அமெரிக்கா மேல அப்படியே ஆட்டமா போட்டானாக்கா சென்டர்ல போடுவான். சைட்ல அந்த கோஸ்டல் ஏரியா கிடையாது, சென்டர்ல ஒரு பார்த்து போடுறான். அவன் அப்படியே மூளையை அப்படியே வளர்க்குறான். இவன் என்ன சொல்றான்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சபையை வளர்ப்போம் அப்படி இப்படின்னு. இவங்க சவுத் கொரியா என்ன திடீர்னு ஒரு கிராமத்து சபைக்கு போனா பூட்டி இருந்தது. தரங்கனாக்கா உள்ளுக்குள்ள சாணியா இருந்துச்சு. இல்லைங்க இங்க மாடெல்லாம் இங்கதான் கட்டுவோம். இன்னொரு இடத்துல கிராமத்துல சைக்கிளை ஓட்டி இன்னும் கூட இடுப்பு பஸ் இருக்கு. ஒரு பஸ்ல போய் இறங்கி பெரிய சைக்கிளை மிதிச்சு ஏன் கோயம்பேட்டுக்கு ஒரு ஊருக்குள்ள கொண்டு போய் என்னன்னாக்கா ஒரு இடத்துல இங்கதான் இங்க பிரசங்கம் பண்றோம்னாக்கா கப்பு கப்புன்னு அடிக்குது. மாடாக்கு சரி பரவாயில்ல, நம்ம பிரதர்ஸ். ஒரு மனிதர்கள் தங்கி அவருடைய ஜெபத்தினாலே உலுக்கின இடம்தான் பீட்டருடைய சபை. இடம் பெருசு இல்ல, மக்கள் ஒருமனப்பட்டு ஜெபம் செய்து யாரை இறக்குனாங்க? ஏஞ்சலை இறக்கிட்டாங்க. ஜெபம்
ஜெபம் பண்ண எனக்கு அடிக்கடி ஆச்சரியமா இருக்கும். ஏபிரகாம் நினைச்சா நம்ம ஏபிரகாம் தாத்தா எப்படியா கடவுள் கீழே இறங்கி வந்து என் நண்பனுக்கு சொல்லாமல் நான் இந்த 2 பட்டணங்களை அழிப்பேனோன்னு வந்து பேசிட்டு போறாரு. அந்த பேச்சை நம்மகிட்ட பேச மாட்டேங்கிறாரு. ஆச்சரியமா இருக்கும். ஒருமுறைப்பட்டு ஜெபம் செய்தவுடன் அந்த ஏஞ்சல் அப்படியே இறங்கி வந்து சையின் உள்ள வந்துச்சு. நீங்க படுத்துக்கிட்டு இருக்கும்போது, தனியா பெட்ல இருக்கும்போது, யாராவது உங்க அம்மா கிச்சன்ல வேலை பார்த்துருப்பாங்க, நீங்க படுத்துக்கிட்டு இருப்பீங்க, உங்க குழந்தை இங்க பக்கத்துல இருக்கும், இல்ல குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும், இல்ல குழந்தை பக்கத்துல விளையாடிட்டு இருக்கோம். நீங்க தனியா இருக்கும்போது திடீர்னு அம்மா போல ஏஞ்சல் வந்து நின்று உங்களுக்கு செய்ய வேண்டிய செஞ்சுட்டு போயிடுவாங்க. என் அம்மா வந்து செஞ்சாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க, அவங்க எங்கேயோ வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஏஞ்சல் எந்த நேரத்துல உங்க தேவைக்கு வரும்னு தெரியாது. உங்களுக்கு தேவைன்னு சொன்னா எந்த நேரத்துல எப்படி வரும். அந்த ஏஞ்சல் உள்ள வந்து அவ்வளவு பாதுகாப்பான, இங்க ஒரு 4 பேர், இங்க ஒரு 4 பேர், ஒரு 16 பேர் அப்படி சுத்தி இருக்கிறாங்க. அந்த வீட்டு நடுவில் இருக்கிறாரு, பக்கத்துல கட்டி போட்டிருக்காங்க சில விளக்குல. அவர் தூங்கிட்டு இருக்காரு, இவர் தூங்கிட்டு இருக்காரு, முன்னாடி ஆள் இருக்காங்க. அவர் சையும் உள்ள இறங்கிட்டார். செக்யூரிட்டி அலாம் அடிக்காது. ஏஞ்சல் உள்ள வந்தா கதவை திறந்தாதான் அடிக்கும். அதான் கதவுல திறக்காம உள்ள வந்துருவாரு. உள்ள வந்துருவாரு. செக்யூரிட்டி எல்லாம் அடிக்காது. அதே போல உள்ள வந்தவரு வெளியே போகும்போது தான் பீட்டர் கூட வராருல்ல. பீட்டர் எங்க அந்த உடைச்சிட்டா போக முடியும், நம்மள போல மனுஷன் தானே. அதனாலதான் அப்படியே மெதுவா போகும்போது முதல்ல செயின்லாம் கொத்துன்னு விழுந்துடும். வாரத்தில் ஒரு குத்தி காட்டி போடு, இல்லை வேட்டியை கட்டு, என்ன கட்டியிருந்தாரோ கட்டு, சரியாக ரெடியாயிட்டா வா. இவர் என்னவோ ஏதோ கனவுல பேசிக்கிட்டு இருக்காரு போல இருக்குன்னு இவர் வாட்டுக்கு பின்னாடி போய் அப்படி மரவு வர வரைக்கும் ஜூட் அப்படின்னு ஓடிடுறேன். எங்க ஏஞ்சல் அது வரைக்கும் தெரியல. என்ன நான் தெருவில் நிற்கிறேன், உள்ளுக்குள்ள எல்லாம் இருந்தேன். அதான் ஏஞ்சல். அந்த சின்ன சபையில வெஹிமெண்டா ஜெபம் பண்ணும் பொழுது சபை எப்படி இருந்து ஏசியா பிசியா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்ன மாதிரியான மக்கள் என்ன காரணத்திற்காக ஒருமனப்பட்டு ஜெபம் செய்கிறார்களோ அந்த நேரத்தில் ஏஞ்சல் வரணும்னா ஏஞ்சல் இறக்குவார். தேவ தூஷணம் அசிரியன்ஸ் எல்லாம் பண்றாங்கன்னா 1,85,000 பேரை ஒரே ஏஞ்சல் விட்டு ஒரே வெட்டாக்கி முடியும். God can do tremendous things. You need to get the power of God and live a life in this life. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அதே நேரத்தில் ஏரோது காரியங்களை செஞ்சுட்டு இவ்வளவு தூரம் வந்த உடனே யாரெல்லாம் அவரை காத்தாங்களோ அவங்க எல்லாம் அப்படி கொஞ்ச நாள்ல ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து அப்படியே ஒரு பெரிய ரோபை போட்டு யாரோ பேச வேண்டியதை, கடவுள் பேச வேண்டியதை இவர் பேசி அந்த இடத்துல மக்கள்லாம் ஓ கடவுள் பேசுறார், கடவுள் இவர்தாயா கடவுள், இவரே பேசிட்டாருன்னு சொல்லும் போது வேதம் என்ன சொல்லுது, அடித்து புழுபுடுத்து செத்தான். அதான் ராஜ வாழ்க்கைன்னா ஆண்டவர் கூட இருக்கும் பொழுது காரியங்கள் எல்லாம் எப்படியே இருக்குன்றது மறந்துடக்கூடாது. அந்த மாதிரியாக வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் கடவுள் சொல்லிக் கொடுக்கும் ஒரு காரியம் நன்னா தெரிஞ்சுக்கணும், நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். முடியும். யோசேப்பின் வாழ்க்கையில் இருந்த ஏன் டிஎன்ஏ சரியில்லை, என்ன டிஎன்ஏ, ஏன் டிஎன்ஏ சரியில்லையா, எனக்கு வந்த ரத்தம் எங்க அப்பாவும் தெரியல எங்க அம்மாவும் தெரியல, அந்த இது இல்லை அவருக்கு இருந்திருக்கா என்ன, யாருக்கு இருந்ததா என்ன, கத்தருக்குள் இருக்கும் போது என்ன பெரிய டிஎன்ஏ, டிசிப்ளின் அண்ட் டிசைர் இன் ஜீசஸ். ஜோசப் இருந்த காரியம். அவங்க அப்பா யாரு, எத்தனை, அவங்க அப்பா யாரு, 4 வயசு வச்சிருந்த ஆளு. உங்க அப்பா யாரு, எல்லா பிள்ளைகளையும் விட்டுட்டு இவருக்கு மட்டும் ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு விட்டாரு. உங்க அப்பா சரியில்லை, அதனால நான் சரியில்லை, அப்பா பின்னாடி சரியாட்டு அப்படி சொல்லிக்கிட்டு இல்லாம பத்தியெல்லாம் கிடையாது. யாரா இருந்தாங்க அவர் இருக்கும்போது ஏதோ ஒரு வழியில வரணும், வந்துட்டோம், அவ்வளவுதான். எந்த ரூபத்திலே வரணும், எந்த வழியில வந்துட்டோம். டிசிப்ளின் அண்ட் டிசைர் இன் ஜீசஸ். அதான் ஜோசப்புடைய டிஎன்ஏ. Not comparing with others. வாழ்க்கையில கம்பேர் பண்ணி மண்டையை உடைச்சுக்கிட்டு எதுக்கும் இருக்க கூடாது. You want, ask God. மூளை இல்லைன்னா கூட கேளுன்றார். இதுக்கு மேல என்ன சொல்ல, உனக்கு அறிவு இல்லைன்னா கேளு, பரீட்சை எழுதும் போது எனக்கு அறிவு வேணா கேளு. Just ask God. I need brain, Lord. I have the examination tomorrow. நாளைக்கு எக்ஸாம் இருக்க, இன்னைக்கு அறிவு கேட்கிற, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கேட்டனுக்கு உன்னை ஒழுங்கா படிக்க சொல்லிப்பல்ல. அதான வேணாங்கிறது.
ரொம்ப ஈஸி ரூட்டா போகணும். ஈஸி ரூட் யாருக்கு கடவுள் கொடுத்ததா சத்தமே கிடையாது. Acknowledging Jesus in each time, in all the time, you need to keep acknowledging God, and God will always do the level best. திரும்ப சொல்லணும்னா என்ன சொல்லணும்? I can do. என்னால முடியாது. எத்தனை வாட்டி எழுதி ஃபெயில் ஆகுது? அதெல்லாம் முடியாது. போக முடியும். டிரைவிங் டெஸ்ட் போனால் 10 வாட்டி தான் ஃபெயில் ஆகும். 11 வாட்டி ஆகலாம். லைசன்ஸ் எழுத போனாக்க 5 வாட்டி எழுதலாம், 10 வாட்டி எழுதலாம், 20 வாட்டி எழுதலாம், 21வது வாட்டி எழுத முடியுமா? தெரியாது. இந்த நாட்டுக்கு வந்து அதுக்கு நான் லைசன்ஸ் இதுக்கு நான் இது நீ செத்து போகக்கூடாதுன்னு தான் எல்லாம் செய்யறான். உன் மேல உயிர் மேல ஆசை வச்சு தான் அவன் செய்யறான். I can do all things through Christ which strengtheneth me. I can do with Christ. எனக்கு எப்ப எது இல்லையோ அவர் மட்டும் இருந்ததுனாக்கா அப்படியே மூச்சு காத்த வச்சே செஞ்சு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவார். அவ்வளவுதான். That is the correct thing. நான் வந்து கிறிஸ்துவுக்குள்ள பைத்தியக்காரன். I am a fool, but in Christ I am a fool. So it's all right. Let them call me fool. I am fool in Christ. கர்த்தருடைய காரியங்களை செய்வதிலே நான் பைத்தியக்காரன் என்று யாராவது சொன்னால், yes, I am a fool. I want to be a fool. I want to live like a fool. I want to die like a fool because I am a fool because I want to be in heaven. அதுக்காக யாராவது சொன்னாங்கன்னா I can be a fool. கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பார்.